let z be a complex number such that ஒரு கண்டிஷன் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட் இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 3i இந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஹோல் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோல் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் i பை z ப்ளஸ் 2i ஈக்குவல் டு 1. இதை கூட நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் i ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2i. ஓகே, நெக்ஸ்ட் இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ, ரைட் சைட்லேயும் அதே மாதிரி தான், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2i. இப்போ நம்ம இமேஜினரி ரியல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஐயை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் ஐயை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் ப்ளஸ் 2. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து மாடுலஸ்ஸு, அதனால் நம்ம ஸ்கொயர் ரூட்டு போட்டு ரெண்டு சைடுமே மாடுலஸ் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட்டு அந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயரில் மட்டும் எழுதினா போதும். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில், ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 மைனஸ் 2ஒய். இங்கே ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4ஒய். அப்போ ஒய் ஸ்கொயர்டு இங்கே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் 2ஒய் அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 6ஒய்ன்னு மாறிடும். 4 இங்கிட்டு வந்துருச்சுன்னா மைனஸ் 3ன்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஒய்யோட ஆன்சர் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இசட் ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, இசட் தேவை. அப்போ இசட் வேணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த ஃபார்மெட்டு தான். அப்போ ஒய் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும், எக்ஸ் வேணும். அப்போ இன்னொரு கிவன் நம்ம கையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா செகண்ட் கிவன் மாடுலஸ் ஆஃப் இசட்டு ஈக்குவல் டு 5/2. இதுதான் அடுத்த கிவன். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னா நம்ம அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுக்கும்போது அங்கிட்டு ஸ்கொயர்டாக போயிடும். அப்போ 25/4 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸை என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கிவனில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னா 1/4 ஈக்குவல் டு 25/4. அப்போ பியூராக எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அங்கிட்டு போயில மைனஸ் ஆயிரும். அப்போ 24/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இது எக்ஸ் ஸ்கொயர்டோட ஆன்சர். இதை நம்ம மேலும் கூட என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் தான் வேணும். அப்போ ரூட் ஆஃப் 24/4ன்னு போடணும். டினாமினேட்டர் 2 அப்படின்னு வெளில வந்துடும். நியூமரேட்டரை 24 நம்ம 6 × 4ன்னு போட்டுக்கலாம். 24 6 × 4. அப்போ ரூட்டு போடும்போது 4 வெளில வந்துடும், 2ன்னு வந்துடும். அப்போ 2√6 அப்படின்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √6. ஓகே, எக்ஸோட ஆன்சரும் இருக்குது, நம்மள்ட்ட ஒய்யோட ஆன்சரும் இருக்குது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 3i அதான் கேட்டிருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 3i. ஓகே, அப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 ப்ளஸ் ஐயை கூட நம்ம காமனாக வெளில எடுத்துருவோம். ஒய்க்கு -1/2
ப்ளஸ் 3. இது அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 ப்ளஸ் ஐ. அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5/2 ஆன்சராக கிடைக்கும். அப்போ 5/2 ஐ இது அதனுடைய ஆன்சர். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இருக்கிறதுனால ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ரூட் போட்டு எல்லாத்தையும் ஸ்கொயர்டு பண்ணணும். √6 ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 6, 5/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 25/4 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இதே என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 49 கிடைக்கும். ரூட் ஆஃப் 49/4. அப்போ வெளில எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 7/2. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்டு ஆன்சர்.